ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு யூசர் ரிக்வஸ்ட்டை பார்ப்போம். கந்தன் அப்படின்ற யூசர் ரெண்டு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஒன்று சர்வோ மோட்டார்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு, இன்னொன்று ஸ்டெப்பர் மோட்டார் பற்றி. நம்ம ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் பிளேலிஸ்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் வச்சு நான் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம இப்போ டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண டாபிக் சர்வோ மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டெப்பர் மோட்டார் பற்றி. இது ரெண்டுமே ரிலேட்டட் தான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் பற்றி. அது ஆல்டர்னேட் கரண்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். அந்த இண்டக்ஷன் மோட்டார்ஸ் புரியறது ரொம்ப அவசியம் இந்த இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் 3 டாபிக் நம்ம கவர் பண்ணோம். ஒன்று ஃபவுண்டேஷனலாக இருக்கிறது ஒரு டிசி இண்டக்ஷன் மோட்டார், அதுக்கப்புறம் ஒரு சர்வோ மோட்டார் அண்ட் ஸ்டெப்பர் மோட்டார். இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்னா நம்ம ஒரு புளிச்ச போன மாவு மாதிரி தான். ஸோ புளிச்ச போன மாவு பேஸ். நீங்கள் அதை வச்சு நீங்கள் தோசை போடலாம், இட்லி போடலாம், இல்லை வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இண்டக்ஷன் மோட்டார் புளிச்ச மாவு மாதிரி. நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஹேஷ் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார் எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான். அந்த புரிதல் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதனால் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அந்த லிங்க் போயிட்டு அந்த ஏசியில் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ டிசியில் பார்ப்போம். இந்த சர்வோ மோட்டாரும் ஸ்டெப்பர் மோட்டாரும் ஏசிலையும் இருக்குது, டிசிலையும் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ சிம்பிளிசிட்டிக்காக டிசி மோட்டர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஏசிலையும் சேம் மெக்கானிசம் தான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா அது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அது புரியறதுக்கு. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணி இண்டக்ஷன் மோட்டார் ஏசியில் ஒர்க் பண்ணுற மாதிரி சேம் கான்செப்ட் தான். ஒன்று உங்களுக்கு ஸ்டேட்டார் ஒன்றும், அப்புறம் ரோட்டார் ஒன்றும். ஸோ ஏசியில் உங்களுக்கு 3 ஃபேஸ் கரண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்டரில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ரோட்டாரை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு நம்ம சுத்த வைப்போம். டிசியில் நம்ம 12 வோல்ட் கொடுத்து நம்ம அதே மாதிரி சுத்த வைப்போம். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்கள் ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜியாக மாற்றுறீங்க. அதாவது வயா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த ப்ராசஸ் மூலிமா. அதுக்கு இந்த ஸ்டேட்டரில் காயில் ஃபார்மேட் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருப்பாங்க. ஒன்று 120 டிகிரிஸ் அப்பார்ட்டில் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, இப்போ டிசி மோட்டர் அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம சர்வோ மோட்டர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். டிசி மோட்டர் என்னன்னா, உங்களுக்கு ஸ்விட்சை தட்டினீங்கன்னா மோட்டர் ஒர்க் பண்ணும், இண்டக்ஷன் மோட்டர். ஆஃப் பண்ணிங்கன்னா மோட்டர் கட் ஆகிடும். ஆனால் இதில் என்னென்னா, மோட்டர் கட் ஆகிறது இமிடியேட்டாக மோட்டர் ஸ்டாப் ஆகாது. மோட்டர் என்னென்னா இனோஷியனால் மோட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்டில் மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். சரி, இது ஒரு ரெகுலர் பர்பஸ், ஒரு மோட்டார், ஒரு ஃபேன் சுற்றணும், அந்த மாதிரி சினாரியோக்கு இது இந்த மோட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று சில டிவைசஸ் நம்மளுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ அந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆர்ம் என்னன்னா, அந்த ஆர்ம் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ப்ரிசைஸாக அந்த மோட்டர் சுற்றணும். அது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் என்னன்னா, ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை அந்த மோட்டர் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். இப்போ கார் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரோட சைட் பேனல்ஸ் எல்லாம் ரோபோட்ஸ் தான் போய் அட்டாச் பண்ணி எடுத்துன்னு வைக்கும். அப்போனா அதுக்கு ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா அதை பிஹேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல சினாரியோஸ் இருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று தான், டிசி இண்டக்ஷன் மோட்டர் தான் இருக்கு. இதை வச்சு நம்ம இதெல்லாம் அக்காம்ப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற போது தான் நம்மளுக்கு சர்வோ மோட்டார் அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம வரும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் போகலாம். இப்போ சர்வோ மோட்டரோட பர்பஸ் என்னன்னா, இது டிசி மோட்டர் தான். ஆனால் என்னன்னா,
உங்களால் வந்து ஒரு டார்க் அப்ளை பண்ண முடியும். டார்க்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. டார்க் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷனல் பவர் வந்து கொடுக்குறது தான் டார்க். இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒரு கிரைண்டர் எடுத்துக்கங்க, சரிங்களா? கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து மாவு சுற்றுற பாட்டு, இன்னொன்று வந்து ஒரு மோட்டர் இருக்கிற பாட்டு. இப்போ மோட்டரோட ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அந்த ஷாஃப்ட்டு. ஆனால் அந்த சின்ன ஷாஃப்ட் வந்து நம்ம கிரைண்டரை சுத்த வைக்கணும். இன்னொன்று வந்து கிரைண்டரோட கல் எல்லாமே வெயிட்டு. அப்போனா இப்போ வந்து ஷாஃப்ட்டுக்கும் அந்த கிரைண்டருக்கும் நடுவில் வந்து ஒரு பெல்ட் கொடுத்து டை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஷாஃப்ட் சுத்தும் போது என்ன பண்ண, ஷாஃப்ட் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சுத்தினாலும் அந்த கிரைண்டரை வந்து கொஞ்சமாக சுத்த வைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும் அந்த கிரைண்டரை வந்து சுத்த வைக்கிறதுக்கு தான் வந்து அது பேர் தான் டார்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட வெயிட் வந்து ஒரு 20 கிலோன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கல்லோட வெயிட் வந்து 20 கிலோ. இப்போ மோட்டர் வந்து அதை சுத்த வைக்கணும்னா அதுக்கு டார்க் வந்து மினிமம் 20 கேஜிஸ் இருக்கணும். அப்போதான் வந்து அது வந்து 20 கிலோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுத்த வைக்க முடியும். இப்போ வந்து என்னன்னா இந்த கான்செப்ட் வச்சுங்க. டார்க்னா என்னன்னா ஒரு ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கொடுத்தா உங்களால் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சுத்த வைக்க முடியும். இப்போ சர்வர் மோட்டருக்கு வரும். சர்வர் மோட்டரோட பர்பஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இது ரொபாட்டிக்காக ஒரு ஒரு பொருளை எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி ப்ரிசைஸாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பர்பஸ்னால யூஸ் பண்ணுறதுனால வந்து அதுக்கு மெயினாக வந்து லோடு வந்து அது ஹேண்டில் பண்ணணும். அப்போது அதுக்கு வந்து இனஃப் டார்க் வேணும். அது ஒரு பிரச்சனை. செகண்ட் வந்து நம்ம டிசி மோட்டர் மாதிரி ஃபுல் ஸ்பீடில் ஓடக்கூடாது. அதுக்கு வந்து என்ன கொஞ்சம் தான் அதுக்கு வந்து தேவை. ஒரு லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு தான் அது தேவை. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து சர்வர் மோட்டரில் வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோட்டர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டார்க்குக்கு நம்ம வரும். இப்போ சர்வர் மோட்டருக்கு வந்து எப்படின்னா டைரக்டாக வந்து நம்ம 12 வோல்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்காம சர்வர் மோட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட் வந்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவுட்புட்டும். அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து என்னன்னா ஒரு சர்வர் டிரைவர். ஸோ அது வந்து ஒரு டிரைவர் மாடியூல். அது அந்த டிரைவர் மாடியூல் வந்து மோஸ்ட்லி ஆர்டினோ சிப்ஸ் சர்க்கியூட்டில் தான் அது பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த ஆர்டினோட வேலை வந்து கப்பல் ஆஃப் திங்ஸ் இருக்கு. அதில் வந்து மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் அதில் இருக்குது அந்த ஆர்டினோ டிரைவரில். ஸோ இப்போ அதனோட வேலை வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றணும். அதுதான் வந்து அதனோட வேலை. இன்னொன்று வந்து சிக்னலை வந்து நம்ம வந்து என்னன்னா பல்சேட்டடாக நம்ம அனுப்பணும். ஸோ இது பேர் வந்து பிடபிள்யூஎம். பிடபிள்யூஎம்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிவாங்க. பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்றது ஒன்றும் பயப்பட வேணாம், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டிஜிட்டல் ஃபீடு எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்து அதை வந்து நம்ம அனலாக் பல்ஸாக மாற்றணும். அந்த கன்வர்ஷன் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு யூஸ்வலாக அனலாக் பல்ஸ் வந்து ஒரு சைன் கவ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆர்டினோ மாடியூல் வந்து என்ன பண்ணுறதுன்னா அது வந்து பல்ஸாக மாற்றும் போது அது என்ன ஸ்கொயராக இருக்கும், ஆனால் அது ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு தேவை வந்து ஒரு பல்ஸ். இப்போ இந்த மாடியூல் டிரைவர் மாடியூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வோல்டேஜ் அனுப்பணும், எவ்வளோ பல்ஸ் அனுப்பணும் தெரியும். ஏன்னா அதனோட கன்ஃபிகரேஷன் வந்து ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வோல்டேஜ் அனுப்பணும் அதுக்கு தெரிஞ்சுன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு அது ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு தான் அது வந்து கண்ட்ரோலர். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிசி மோட் வந்து 2 செகண்டுக்கு தான் ஒர்க் பண்ணும், ஆனால் அதுக்கப்புறம் அது கட் ஆகிடும் அந்த மோட்டர். ஸோ இந்த மாதிரி பல்ஸ் வச்சு நம்ம வந்து மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்ன அதனோட முக்கியமான வேலை, அது வந்து என்ன ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை வந்து நவுத்த முடியும் அப்படிங்கிறது டார்க். ஸோ அதை அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சர்வர் மோட்டரோட ஷாஃப்டில் வந்து நம்ம கிரைண்டரில் இருக்கிற மாதிரி கியர் சிஸ்டம் வந்து அலைன் பண்ணுவாங்க. என்னன்னா சின்ன கியர்லேருந்து பெரிய கியர், பெரிய கியர்லேருந்து சின்ன கியர், இந்த மாதிரி மாறி மாறி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் நவுத்துற மாதிரி வரும். ஸோ சில டைம் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 180:1 ரேஷியோவில் இருக்கும். 180:1 அப்படின்னா ஒரு 180 டீத் ஒரு கியரில் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஒரு அதாவது 180 ரொட்டேஷன்ஸில் ஒரு ரொட்டேஷன் வந்து இன்னொரு கியரில் நடக்கும். அது என்னன்னா ஒரு சின்ன கியரில் வந்து 180 ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா பெரிய கியரில் ஒரு ரொட்டேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். இதே மாதிரி 25:1 அப்படின்னா 25 ரொட்டேஷன் பண்ணும்போது இன்னொரு கியரில் ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஏன் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம், இது பேர் கியர் ரிடக்ஷன் அப்படின்வாங்க. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா
இப்படி தான் வந்து நம்ம டார்க்கை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா அந்த சின்ன கியர் வந்து என்ன பண்ணால் ஒரு பெரிய லோடு கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த சின்ன கியர் வந்து நம்ம கிரைண்டரோட கல் நவுத்துற மாதிரி வந்து நவர முடியும். ஸோ இது இந்த டார்க் மெக்கானிசம் வந்து டிபெண்டிங் ஆன் எவ்வளோ லோட், சில சர்வோ மோட்டார் வந்து ஒரு 100 கிராம் டார்க் வேணும், சிலது வந்து 1 கிலோ டார்க்கு, 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ பவுண்ட்ஸ் ஆஃப் டார்க் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வர் மோட்டரோட சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனோட கியர் சிஸ்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மோட்டர் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னா சர்வர் மோட்டரில் வந்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து பொட்டென்ஷியோமீட்டர். என்னன்னா அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படின்வாங்க. அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஒரு கமாண்ட் வந்தது அப்படின்னா பிடபிள்யூஎம்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நவுத்திரும். அது எந்த பொசிஷனில் இருக்கோ பொட்டென்ஷியோமீட்டர் வந்து மறுபடியும் அந்த சர்க்கியூட்டுக்கு வந்து சொல்லிடும், ஓகே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரொசீட் ஆகும். சரி, இப்போ நம்ம ஒரு ரீகேப் போடுவோம். சர்வோ மோட்டரோட பர்பஸ் வந்து ஒரு டார்க்கை ஜென்ரேட் பண்ணுறது. அந்த டார்க்கை வந்து என்னென்னா நம்ம ஒரு கண்ட்ரோலர் வச்சு அப்புறம் கியர் ரிடக்ஷன் மெக்கானிசம் வச்சு நம்ம வந்து டார்க்கை ஜென்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் ரொபாட்டிக் ஆர்ம்ஸில் அப்புறம் வந்து ஹெவியான ஸ்டஃப் எடுத்து ப்ரிசைஸாக இன்னொரு இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரி சினாரியோஸை இது யூஸ் பண்ணுறோம். இப்போது க்ளோஸ்டு லூப் சிஸ்டமில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து உள்ள பில்டின்னாக இருக்கும். அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு அக்காம்ப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வோ மோட்டர் வந்து ஒரு பொசிஷன் வந்து நவரும் போது அதை ரொட்டேட் ஆகும்போது கண்ட்ரோலருக்கு வந்து தெரியணும், அந்த டிரைவருக்கு வந்து தெரியணும் எங்கே இருக்குது அப்படின்னு. அதனால் என்னென்னா அது வந்து பொட்டென்ஷியோமீட்டர்னு ஒன்று வச்சு அது வந்து ஃபீட்பேக்காக கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்டினோ வந்து அந்த ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு சர்வோ மோட்டரை வந்து ஃபுல்லாக அக்காம்ப்ளிஷ் பண்ணுவாங்க, என்ன டாஸ்க் பண்ணணுன்னு. இன்னொன்று அந்த டார்க் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து அதோட யூசேஜும் இருக்குது. ஸோ அந்த டார்க் ரேட்டிங் வச்சு என்ன ஜாப் யூஸ் பண்ணுமோ அந்த லீவரில் அட்டாச் பண்ணிச்சுன்னா அந்த ஜாப் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இது சர்வோ மோட்டர். இதே தான் ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ அகைன் நம்ம தோசை மாவு புளிச்ச மாவு மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அதை வச்சு இட்லி எப்படி போடணும்னு பார்த்தாச்சு, அது வந்து சர்வோ மோட்டர். இப்போ தோசை எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் மோட்டரில் வந்து அதோட பர்பஸ் வந்து வெயிட் கிடையாது, டார்க் கிடையாது. அதோட பர்பஸ் வந்து ஆக்யூரசி. ஆக்யூரசினா அது என்னன்னா இப்போ வந்து ஒரு 3D பிரிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3D பிரிண்டர் வந்து என்னன்னா அதுக்கு வெயிட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அது வந்து 3D பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். இப்போ அந்த மாதிரி கேஸஸ்க்கு வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப கேர் பண்ணது ஆக்யூரசி தான். இதே மாதிரி தான் ஒரு ஆர்டினோ சர்க்கியூட் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து சர்வோ மோட்டரில் வந்து டார்க் அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு கியர் ரிடக்ஷன் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு விதமாக அது வந்து டிசைனாக இருக்குது. ஸ்டெப்பர் மோட்டரோட டிசைன் வந்து என்னன்னா அந்த காயிலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டெப்பர் மோட்டரோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அக்யூரசி தான். அப்போனா வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன பல்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து 10 டிகிரி 20 டிகிரி 30 இந்த மாதிரி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். சில ஸ்டெப்பர் மோட்டர் வந்து 180 டிகிரி கம்ப்ளீட்டாக டர்ன் ஆகும், இன்னொன்று 360 டிகிரி கூட டர்ன் ஆகும், டிபெண்டிங் ஆன் பர்பஸ் தான். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரிசைஸ் கண்ட்ரோல் மோஷன் நடக்கிறதுக்கு வந்து அது பேர் வந்து ஸ்டெப். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொட்டேஷன் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து என்னென்னா இந்த ஆர்டினோ மாடியூல் வந்து கமாண்ட் வந்து கொடுக்கும், நீ வந்து 10 ஸ்டெப்பு போ அப்படின்னா அது 10 ஸ்டெப்பு போகும். ஸோ அந்த ஹோல் சிஸ்டமில் வந்து 360 டிகிரி தான் இருக்கிறதுனால வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும் எத்தனை ஸ்டெப்பில் எத்தனையாவது ஸ்டெப்பில் அது இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த 3D பிரிண்டர் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு போய் ரைட்டு போய் இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல போயிட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம சர்க்கியூட்ல இருந்து தான் வந்து அது பல்ஸ் வித் மாடுலேஷன்ல இருந்து தான் வந்து அதுக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டரை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ ஒரு ஏணி எடுத்துக்குங்க, அந்த ஏணியில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஏணி வந்து ஒரு பெரிய ஏணியாக வச்சுப்போம், அந்த ஏணியை வந்து அப்படியே வளைச்சி சர்க்கிள் ஆக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ அந்த ஏணியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறவர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு 50 ஸ்டெப்பு போ அப்படின்றாரு. நீங்கள் வந்து அந்த 50 ஸ்டெப்பு நீங்கள் போகிறீங்க, அங்கே போயிட்டு அதான் கரண்ட் பொசிஷன். அப்புறம் அவர் சொல்கிறாரு
நீங்கள் வந்து 5 ஸ்டெப் பின்னாடி வாங்க அப்படின்றாரு. நீங்கள் 5 ஸ்டெப் வந்து போகிறீங்க. இப்போ வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் ஒன்றுன்றது உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதை படி ஃபாலோ பண்ணுவோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து இருக்கும். அது வந்து அந்த கண்ட்ரோல் வந்து சொல்லும் போது சொல்றாரு, நீ 100 ஸ்டெப் போயிட்டு இந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னா வந்து அந்த கமாண்டை கேட்குறோம். இப்போ வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டரும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. இப்போ டிபெண்டிங் ஆன் ஸ்டெப்ஸ், இப்போ நிறைய ஸ்டெப் இருந்ததுன்னா நிறைய ஆக்யூரசி, கம்மியான ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா கம்மி ஆக்யூரசி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏணியில் நம்ம நடந்து போகும்போது எவ்வளோ ஆக்யூரேட்டாக வேணுன்றது தான் ரிக்குவயர்மெண்ட்டு. இப்போ 3D பிரிண்டிங்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதனால வந்து என்னன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கமாண்ட் வருது, ஆர்டினோ மாடியூல் வந்து ஒரு கமாண்ட் வருது அப்படின்னா அதுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து கரண்ட் பொசிஷன் வந்து என்ன, எத்தனை ஸ்டெப்பு போனால் என்ன ஆங்கிளில் இருக்கும், அங்கே வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து அந்த அந்த ப்ரோக்ராமிங் வச்சு அதனால வந்து சொல்ல முடியும். ஸோ ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம் தேவையில்லை. நம்ம சர்வோ மோட்டரில் வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் இருந்தது, அதுக்கு அப்போ ஃபீட்பேக் மெக்கானிசம் தேவைப்படுது. ஆனால் ஸ்டெப்பர் மோட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால வந்து எந்த பொசிஷனில் என்ன ஸ்டெப்பில் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து ஒரு 10 ஸ்டெப் போடணும்னா அது தெரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நட்ஷல்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இண்டக்ஷன் மோட்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஏசி இண்டக்ஷன் மோட்டரை வந்து டிசி இண்டக்ஷன் மோட்டரை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதான். அதில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அந்த ரியல் இண்டக்ஷன் மோட்டரில், டிசியில் வந்து டைரக்ட் கரண்ட்டு. ஆனால் அந்த மேக்னெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேட்டர் ரோட்டெல்லாம் சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து சர்வோ மோட்டார், மெயினாக வந்து டார்க்கு கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த விஷயத்துக்கு எடுத்துன்னு போகிறோம். அப்புறம் வந்து ஸ்டெப்பர் மோட்டார் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசிஷன் கண்ட்ரோல், அதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. என்னோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் விரைவில் வீடியோ போடுறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.